2025 டிசம்பர் வந்துருச்சு. 2025 முடிய போகுது. 2025ல் இதுவரைக்கும் நான் பார்த்த அனிமேல ஒரு பெஸ்ட் அனிமே இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த அனிமே இதுவரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கச்சியா குட்டா. இந்த அனிமே 2025 4th குவார்ட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. டோட்டலா 24 எபிசோட் இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்பியர்னு ஒரு ஏரியாவை கட்டுறாங்க. அந்த ஏரியால ரிச் பீப்புள்ஸ்லாம் ஒரு சைடும், புவர் பீப்புள்ஸ்லாம் ஒரு சைடும் வாழ்றாங்க. இந்த புவர் பீப்புள்ஸ் வாழ்கிற சைடில் இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த ரிச் பீப்புள்ஸ்லாம் தூக்கி போடுற வேஸ்ட்டு, அதாவது இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போடுற வேஸ்ட்டெல்லாம் ஏதோ பிராண்ட் நியூ மாதிரி, இது நல்லா தானே இருக்குது, இது என்ன யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, அவங்க தூக்கி போட்ட வேஸ்ட்டை அந்த வேஸ்ட்டு குப்பை கடங்களில் போயிட்டு எடுத்துகிட்டு வரான். ஆக்சுவலாக பார்த்தா அவன் திருடிட்டு வரான் அப்படின்ற மாதிரி அங்கே காட்டுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது திருட்டெல்லாம் கிடையாது. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அது வேஸ்ட்டு, ஸோ அதை எடுக்க போயிருக்கிறான் அவன். ஆனால் அங்கே இருக்கிற ரூல் படி புவர் பீப்புள்ஸ் ரிச் பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தால் அது இல்லீகல். அந்த வேஸ்ட்டு கடங்குள்ளே போன அந்த பையன் அவனுக்கு எந்தெந்த பொருள் தேவையோ அதெல்லாம் திருடிட்டு மாசாக வெளியில் வந்துடுறான். இந்த திருடிட்டு வந்த பையன்தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோவுக்கு ஒரு அங்கிள் இருக்கார். அப்பா அம்மான்னு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே அவனை பார்த்தா வெறுத்து ஒறுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பா ஏதோ கொலைகாரனோ, அவங்க அப்பா யாரையோ கொன்னுட்டான், அதனால இவனும் கொலைகாரனாக தான் வருவான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை வெறுத்து ஒறுக்குறாங்க. ஹீரோட்ட நல்லா பேசுறது, பாசமாக பேசுறதுன்னு பார்த்தா அவனோட அங்கிளும், ரிச் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணும் பார்க்குற லவ் மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இவன்கிட்ட கொஞ்சம் பாசமாகவும் பேசுவாங்க. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோவுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் அவரோட அங்கிள் மட்டும்தான். அவரோட அங்கிளை அவங்க வீட்டில் வச்சு யாரோ ஒருத்தர் குத்தி கொன்னுடுறாங்க. ஹீரோ அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வருவான். பார்த்தா அங்கிளை யாரோ குத்தி கொன்றுப்பாங்க. அங்கே நிற்கிறவன் கையில் ரத்தக்கரை இருக்கும். என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ளே கொலைகாரன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். இந்த ரிச் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது போலீஸ்லாம் வந்து ஹீரோ தான் அவன் அங்கிளை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அவனை பிடிச்சி ஜெயில் மாதிரி அந்த இதுலேயும் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குப்பையை கொட்டுறதுக்கெலாம் ஒரு ஏரியா இருக்கும். அங்கே கொண்டு போய் கெட்டி போட்டு அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்படி தான் அவங்க அப்பாவுமே கொண்டிருப்பாங்க. அங்கேருந்து கீழே தள்ளி விட்டு யாருமே உயிர் பழைச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது கொலை நடந்தால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போனால் அந்த நேரத்தில் அங்கே எல்லாருமே கூடணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ரூல். ஸோ எல்லாருமே அங்கே கூடி நிற்பாங்க. ஹீரோவை ஒரு கம்பில் கெட்டி போட்டு, அந்த குப்பை கிடங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதாளம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஹீரோவை தள்ளி விடுறதுக்காக எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஹீரோவுக்குன்னு அந்த ஒரே ஒரு அங்கிளும் இப்போ இல்லை. அவன்கிட்ட பாசமாக பேசின அந்த ஒரே ஒரு பொண்ணு இந்த மொத்த கூட்டத்தில் ஒரு பொண்ணாக நின்று ஹீரோ ஒரு கொலைகாரன் மாதிரி பார்த்துட்ருப்பா. ஹீரோவுக்குன்னு இப்போ எதுவுமே இல்லை. ஹீரோவை எல்லாரும் கொலைகாரனா மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக ஹீரோவை அந்த குப்பைக்குள்ளே தள்ளும்போது அவன் பார்க்குறான், அங்கே அவன் அங்கிளை கொன்ன அந்த கொலைகாரன் நின்றுட்டுருப்பான். ஹீரோ அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துட்டு இருக்கும்போதே சொல்லுவான், உங்கள் எல்லாரையும் நான் ஹெல்லுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே விழுவான். இங்கே தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, கீழே விழுந்துட்டான் செத்துட்டான்னு நினைக்கிறதுக்குள்ளே கீழே பார்த்தா ஒரு சிட்டியே இருக்கும். அந்த குப்பை கிடங்குக்குள்ளே ஒரு ஏரியா, ஒரு ஹியூமனிட்டியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பவர்லாம் வேறு இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை லவ்வோடு பார்த்துக்கிட்டா அந்த பொருளுக்கு சோல் வந்து அந்த பொருளுக்கு பவர் கிடச்சி அவங்கள பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாங்க. இப்படி பவர் கிடைக்கிற அந்த பொருளுக்கு பேருனா வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோக்கும் பவர் இருக்குது. சரி, கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பவர் இருக்குது, ஓகே. அங்கே மேலே ஸ்பேர்லேருந்து வந்த ஹீரோவுக்கு எப்படி பவர் கிடைக்குது? அவ்வளோ ஹெயிட்லேருந்து கீழே விழுந்தவன் எப்படி உயிரோடு இருக்கான்? தப்புமே பண்ணாத அந்த ஹீரோவை மேலே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த குழியில் தள்ளினதுனால ஹீரோ அவங்களெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தானா இல்லையா? கீழே இருக்கிற அந்த உலகத்தில் ஹீரோ எப்படி சர்வே பண்ணுறான்? இது எல்லாத்தையுமே சூப்பராக காட்டின ஒரு அனிமே. ஃபைட்டு, ட்விஸ்ட்டு, காமெடி எல்லாமே இந்த அனிமேல இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.